ஹலோ, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது SC 240. அதை பொறுத்த அளவில் ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரிலேட்டிங் டு ஃப்ராட் இன் அன் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, இந்த SC 240 இருக்கு இல்லையா, இந்த SC 240 ஒன்லி டீல்ஸ் வித் ஃப்ராட் தான். அப்போ ஃப்ராடுன்னும் போது என்னது, இட் இஸ் அன் இன்டென்ஷனல் ஆக்டிவிட்டி. இன்டென்ஷனலாக ஒருத்தர் ஏமாத்துறதுக்காகவோ இல்லை இன்டென்ஷனலாக நம்ம ஏதோ ஒரு கெயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவோ செய்கிறது தான் ஃப்ராட். பட் அதில் ஃப்ராடுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நியாயமாக அதுக்கு நமக்கு சேர வேண்டியதாக இருந்தால் அதுக்காக நீங்கள் அதை இன்டென்ஷனலாக ஒரு வேலையை பண்ணி அதை வாங்கிக்கிட்டா அது பேர் ஃப்ராடே கிடையாது. எப்போ அது ஃப்ராட் ஆகும்னா, நீங்கள் இன்டென்ஷனலாக ஒருத்தரை டிசீவ் பண்ணி உங்களுக்கு வர வேண்டியது இல்லை அது ஆக்சுவலாக, பட் ஆனாலும் நீங்கள் அதை வாங்கிக்கிறீங்க. அப்போ இல்லீகலாகவோ இல்லை அன்ஜஸ்டாகவோ நீங்கள் ஒரு பொருளை அடைய நினைக்கிறீங்க, இல்லை ஒரு கெயின் அடைய நினைக்கிறீங்கன்னா அது ஃப்ராட். ஸோ இந்த ஃப்ராட் அப்படிங்கிறது என்டிட்டியில் ரெண்டு விதமாக நடக்குது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் SC 240 பிகாஸ் அந்த ஃப்ராட் இன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது. ரெண்டு மெத்தடாக வந்து அந்த ஃப்ராட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில். ஒன்று, இட் இஸ் ஃப்ராடுலண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், வேர் முழுக்க ஃப்ராடுலண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கை பொறுத்தளவில் எந்த மாதிரி மிஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, அவங்க ஒன்று ப்ராஃபிட் அதிகமாகிடுச்சு அது எப்படியாவது கம்மி பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுக்காகவோ, இல்லை ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்குது இன்னும் அதிகப்படுத்தினா தான் ஷேர் ப்ரைஸ் வந்து நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும் மார்க்கெட்டில் அப்படின்றதுனால அந்த இன்டென்ஷனை வச்சுக்கிட்டு, ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு இவ்வளோ டெபிட் வேண்டாம், இவ்வளோ கிரெடிட் வேண்டாம், இதை கொஞ்சம் குறைக்கணும், இதை கொஞ்சம் கூட்டணும்னு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு மால் ஃபங்க்ஷனிங் அங்கங்கே குட்டியாக பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான அந்த கோல் அச்சீவ் ஆகுது. ஓகே, நம்மளால் டேக்ஸ் இவ்வளோ குறைக்க முடிஞ்சுது, இந்த இடத்துல ஓகே நம்மளால் மார்க்கெட் ப்ரைஸ் மெயின்டைன் பண்ண முடியுது, இதை மாதிரி தே வில் கெயின் சம்திங். ஸோ இந்த இடத்துல இந்த ஃப்ராடுலண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்னால ஒரு மேனேஜ்மெண்ட் என்ன பெருசாக அடைஞ்சிடுது அப்படின்னா, மார்க்கெட் ப்ரைஸ் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும், சில இடத்துல டேக்ஸ் பேமெண்ட் அவங்களால கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி கோல்ஸ்க்காக அவங்க ஜேர்னல் என்ட்ரிஸையும் லெட்ஜர் என்ட்ரிஸையும் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸையும் அங்கங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மிஸ்டேக் பண்ணாங்கன்னா that is called as fraudulent financial reporting. And then what do you mean by misappropriation of asset? Misappropriation of asset is very simple. It is being done only by simple employees where காரை வந்து ஒரு பர்பஸ்க்காக கொடுத்துருப்பாங்க, ஆஃபீஸ் யூஸ்க்காக யூஸ் பண்ணுங்க, அவங்க பர்சனல் யூஸ்க்காக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகே, அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கிராப் மெட்டீரியல் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபா மதிப்புள்ள ஸ்கிராப் மெட்டீரியல் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 50 lakhs வித்துட்டு 40 lakhs தான் போச்சுன்னு சொல்லி போய் கணக்கு எழுதுவீங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பொருளை திருடுறதுக்காக. அப்போ ஒரு பொருள் திருட்டு ரிலேட்டடாக நீங்கள் கணக்கை மாற்றி எழுதுறதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிஸ்அப்ராப்ரியேஷன் ஆஃப் அசெட்ஸ்க்காக நீங்கள் ஃப்ராடு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இதுவே இங்கே பாரு, நான் ஒன்றும் அந்த காரை எக்ஸ்ட்ராவாக 2 கிலோமீட்டர் ஓட்டணும்னு ஆசைப்படல, ஓகேவா, இந்த லேண்ட் அண்ட் பில்டிங்கை என்னோட பர்சனல் யூஸ்க்காக நான் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படல, ஆனால் எனக்கு டேக்ஸு பேமெண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணணும், அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சேல்ஸை கொஞ்சம் கம்மியாக போட்டு காமிச்சிருக்கேன், ஓகேவா, இதுதான் நான் பண்ணேன், நான் ஒன்றும் பொருளை திருடல அப்படின்னு சொல்கிறவங்களும் ஃப்ராடு தான் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணுற ஃப்ராடுக்கு பேர் ஃப்ராடுலண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்.